Now we are going through the exercise number 23. From the following receipt and payment account of Sivagasi Pensioner Recreation Club, prepare income and expenditure account for the year ended 31st March 2018 and balance sheet as on that date. Receipt and payment account for the year ended 31st March 2018. Receipt payment. Receipt side பாருங்க, to balance brought down cash in hand 10,000, cash at bank 20,000. Okay. To subscription 2016-17 5,000, 2017-18 25,000, 2018-19 6,000. இதில் ஆட் பண்ணும்போது 36,000 வருது. To legacies 40,000, to rent from hall 14,000, to locker rent 5,000, to collection for special dinner 12,000, to balance carried down bank overdraft 3,000. அதே மாதிரி இந்த பேமெண்ட் சைடில் பாருங்கள், by rent and rates 18,000, by electricity charges 17,000, by furniture purchased 12,000, by billiards table purchased 70,000, by repairs and renewals 16,000, by special dinner expenses 4,000, by sundry expenses 2,000, by balance carried down cash in hand 1,000, total 1,40,000. இங்கே adjustment இருக்கு. Additional information, the club had 300 members, each paying 100 as annual subscription. The club had furniture 10,000 on 1/4/2017. The subscription still due but not received for the year 2016-17 is 1,000 rupees. இது நம்மளோட adjustment. சரி, இப்போ இந்த சம் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி இதில் பாருங்கள், இந்த சம்மில் எங்கேயுமே கேபிட்டல் ஃபண்டு கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? கேபிட்டல் ஃபண்டை நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிப்போம்? கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிக்க ப்ரீவியஸ் இயரோட டீட்டெயில்ஸ் வேணும். இங்கே பாருங்கள், the club had 10,000 rupees furniture on 1/4/2017. ஓகே, இது பழைய ஓல்டு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு, the subscription still due but not received for the year 2016-17. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் கிடைக்கலான்னு அர்த்தம். அப்போ அந்த டைமில் என்ன வந்திருக்குது? அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்திருக்கும். இது சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், 2016-17க்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன் இந்த வருஷம் கிடச்சிருக்கு. அப்போ இது எந்த வருஷத்தோட? போன வருஷத்தோட சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ நமக்கு சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இங்கே ஒரு 5,000 இருக்குது, இங்கே ஒரு 1,000 rupees இருக்குது. ஸோ 6,000 rupees அப்படிங்கிறது சப்ஸ்கிரிப்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ண போகிறோம்? ஃபர்னிச்சருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகேங்களா? சரி, இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேஷ் இன் ஹேண்டு பேங்க், அதாவது ஓப்பனிங் அப்படிங்கிறது போன வருஷத்தோட கேஷ் இன் ஹேண்டும் பேங்க்கும். ஸோ நமக்கு இங்கே ஒரு 30,000 இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் ஃபண்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் போடுவோம். அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட் போடுவோம். ஓகேவா? இது கொஞ்சம் பெரிய சம்மாக தான் இருக்கும். நம்ம இப்போ ட்ரை பண்ணுவோம். ஸோ balance sheet as on 1/4/2019. liabilities rupees போட்டுக்கலாம். இங்கே அசட்ஸ்ன்னு போட்டு ருபீஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், கேபிட்டல் ஃபண்ட் நமக்கு தெரியாது. பட் இங்கே வந்து கேஷ் இன் ஹேண்ட் நமக்கு தெரியும். அதே மாதிரி கேஷ் அட் பேங்க்கும் நமக்கு தெரியும். ஸோ நம்ம ரெண்டுமே எழுதுகிறோம். கேஷ் இன் ஹேண்ட் பார்த்திங்கன்னா 10,000 இருக்குது, இங்கே வந்து 20,000 இருக்குது. நம்ம ரெண்டுமே எழுதிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சப்ஸ்கிரிப்ஷன் சொன்ன மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பாருங்கள், அவுட்ஸ்டாண்டிங்னு இருக்கா? அவுட்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு 6,000 இருக்குது. நம்ம அதை அப்படியே போட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா நமக்கு 10,000 இருக்குது.
ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ஒரு 46,000 ருபீஸ் இருக்குது. இந்த 46,000 என்னவாக இருக்கும்? இதுதான் என்னவாக இருக்கும்? கேபிட்டல் ஃபண்ட். ஸோ இங்கே நமக்கு கிடைக்கிற 46,000 நம்ம என்ன சொல்லுவோம்? கேபிட்டல் ஃபண்ட். இப்போ நான் கேபிட்டல் ஃபண்டு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம போட போகிறது என்னது? இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட். இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போடலாமா? இங்கே பாருங்கள், இப்போ போடுறேன். இதில் நம்ம எது போகிறோம்? இன்கம் அண்ட் அக்கௌண்ட் ஃபார் தி இயர் எண்டட் டேட் போட்டுக்கலாம். ஓகேவா? டேட் போட்டு நம்ம போட போகிறோம். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று, ஃபஸ்ட்டு இன்கம்லாம் எழுதுவோம். ஓகே, இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ட்ரிஸ் போடலாம். இதில் பாருங்கள், ஃபஸ்ட் எடுத்தோன்னே டூ ரெண்ட் அண்ட் டேக்ஸஸ் இருக்குது. ஸோ நம்ம பதிக்கலாம். தட் இஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம். ஸோ ரெண்ட் அண்ட் டேக்ஸ் எழுதுகிறோம். ரெண்ட் அண்ட் ரேட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட 18,000 இருக்குது, நம்ம போட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ். சார்ஜஸ் பார்த்திங்கன்னா 17,000 இருக்குது, அதையும் நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு டு ரிப்பேர்ஸ் பார்த்திங்கன்னா 16,000 இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டின்னர் இருக்கா, அப்படின்றோம். ஸ்பெஷல் டின்னருக்கு ஒரு 4,000 ருபீஸ் எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ். பார்த்திங்கன்னா ஒரு 2,000 இருக்குது, நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இந்த சைடு வாங்க. இன்கம் சைடில் சப்ஸ்கிரிப்ஷன், பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது 25,000 ருபீஸ் இருக்குது. ஓகேவா? இந்த 25,000ல் இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட் அவுட்ஸ்டாண்டிங் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அவுட்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் இருக்குது இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் நமக்கு ஒரு 30,000 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது பை ரெண்ட் ஃப்ரம் ஹாலுக்கு ரெண்ட் கொடுக்குறாங்க இல்லையா, அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு 14,000 இருக்குது, நம்ம அதையும் போட்டுறோம். நெக்ஸ்ட்டு லாக்கர் ரெண்ட் இருக்குது. லாக்கர் ரெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 5,000 ருபீஸ் இருக்குது, அதையும் போட்டலாம். நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் டின்னர் கலெக்ஷன் ஃபார் ஸ்பெஷல் டின்னர். ஸ்பெஷல் டின்னருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 12,000 ருபீஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்? இதெல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஆட் பண்ணால் எனக்கு இங்கே வந்து 61,000 வருது. இந்த சைடு ஆட் பண்ணால் 57,000 வருது. ஸோ நமக்கு 61,000 தான் கரெக்டு. ஸோ நான் போட்டுக்கிறேன். இந்த 4,000 அப்படிங்கிறது என்னவாக இருக்குது? இங்கே நமக்கு சர்ப்ளஸாக இருக்குது. 2 சர்ப்ளஸ். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம போட போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த கிளப் மெம்பர்ஸ் புரிஞ்சிச்சிங்களா உங்களுக்கு? தட் இஸ் இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 இருக்கு இல்லையா, இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் 300 மெம்பர்ஸ் இருக்காங்க, ஈச் பே 100ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சம் போட்டிருக்கோம், இதே மாதிரி சின்னதாக போட்டிருக்கோம். நம்ம பெருசாக போடாமல் ஒரு சின்னது மட்டும் நம்ம கால்குலேஷன் போட்டிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அதே மாடல் தான் இது. ஸோ 30,000 ருபீஸ் வரும். அதில் அமௌண்ட் ரீசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சம்லேயே கொடுத்துருக்காங்க 25,000 ருபீஸ். அப்போ அங்கே என்னது 5,000 ருபீஸ் அப்படிங்கிறது அவுட்ஸ்டாண்டிங். அந்த இந்த 5,000 அவுட்ஸ்டாண்டிங். உங்களுக்கு வேணால் நீங்கள் இப்படி எழுதிக்கலாம், பென்சிலில் நான் எழுதுறேன் பாருங்கள்.
300 into 100 இல்லையா? அப்போ இங்கே 30,000 வரும். இது நம்ம ரிசீவ் பண்ணது 5,000. இப்போ அது இங்கே வந்து புரியுதுங்களா? நெக்ஸ்ட் நம்ம போட போகிறது பேலன்ஸ் ஷீட். ஓகே, ஸோ அஸ் ஆன் பேலன்ஸ் ஷீட் அஸ் ஆன் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 31/3/2018. ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட் போடும்போது ஃபஸ்ட் நம்ம போட போகிறது பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ நம்ம பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்கனால பேங்க் டிராஃப்ட் தான் ஃபஸ்ட்டு காட்ட முடியும். ஸோ 3,000 rupees பேங்க் ஓவர் டிராஃப்ட் இருக்குது. அப்புறம் லெகன்சி இருக்கு இல்லையா, அதை நம்ம எழுத போகிறோம். லெகன்சிஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 40,000 இருக்குது, அது எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் இருக்குது, 1000 rupees தான் இருக்குது, அதையும் நம்ம எழுதிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது, அது எழுதிக்கலாம். ஃபர்னிச்சர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே 10,000 இருக்குது, மறுபடியும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஆட் பர்ச்சேசஸ், பர்ச்சேஸ் பண்ணது ஒரு 12,000 இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் 22,000 வருதுங்க. நெக்ஸ்ட்டு டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் இதெல்லாம் மிலாட் டேபிள்ஸ், அதோட பார்த்திங்கன்னா ஒரு 70,000 மதிப்புள்ள ப்ராடக்ட் இருக்குது, நம்ம எழுதிட்டோம். அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ் அட்வான்ஸ் ஒரு 6,000 இருந்துச்சு இல்லையா, அதை எழுதிடும். கொஸ்டினில் பாருங்கள் தெரியுது, ஓகேவா. அட்வான்ஸ் பார்த்திங்கன்னா 6,000 இருக்குது, அதை நம்ம எழுதிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஃபண்டு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, அதுதான் இது கேபிட்டல் ஃபண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 46,000 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த வருஷத்தோட சர்ப்ளஸ் இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். சர்ப்ளஸ் வந்து ஒரு 4,000 தான் இருக்குது. ஸோ 2 ஆட் பண்ணால் நமக்கு 50,000 ஆன்சர் வரும். சரிங்களா. இங்கே பார்த்திங்கன்னா நமக்கு இன்னும் சப்ஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிறது 2017லேயும் இருக்குது, 2018லேயும் இருக்குது. அதாவது 17 தான் அந்த பணம் இன்னும் வரவே இல்லை. ஸோ அந்த 1000 rupees-உம் இந்த வருஷத்தோட ஒரு 5,000 ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ண ஒரு 6,000 rupees ஆட் பண்ணுறோம். ஓகேங்களா. இப்போது நம்ம டோட்டல் போடலாம், நம்ம பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, டேலி ஆச்சு அப்படின்னா நம்ம ஆன்சர் கரெக்டு. 40, இங்கே 46,000, 49,000, அப்புறம் இங்கே 50,000 இல்லையா, 90,000 இருக்குது. அப்போ 99,000 வருது. ரைட்டு, 99,000. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70,000 இருக்குது. 90, 96, 98, 99,000. குட், நம்ம ஆன்சர் கரெக்டாக வந்துச்சு. நம்ம பேலன்ஸ் ஷீட்டு டேலி ஆயிடுச்சு. ஓகேவா. உங்களுக்கு இந்த சம் போட முடியுமா? ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு இதே மாதிரி சம் வந்து உங்களுக்கு 23 வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.